ஒரு லைஃபை கிரியேட் பண்ணி நானா ஒரு வாழ்க்கையை உருவாக்கி நானா மெரிக்கிறப்போ ஒரு தலித் லைஃப்ல இருந்து ஒரு கதையை நீங்க பார்க்கணுன்றதுக்கு இதை விட சிறந்த எக்ஸாம்பிள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தலித் லைஃபை நீங்க வேற எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? ஒரு தலித்தா வாழ்ந்து பாரு. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச், ஒவ்வொரு நடையிலையும், ஒவ்வொரு மரத்திலையும், ஒவ்வொரு நிலத்திலையும் சாதி அப்படி கிடக்குது, சாதி அப்படி கிடக்குது. இந்த சாதியை நீ புரிந்து கொள்ளாமல் நீ தலித் லைஃபை எப்படி எழுதிடுவ? எனக்கு புரியல. தலித் லைஃப்ல உன்னால எப்படி எழுத முடியும்? ஒரு சாதியை கண்டுணராம, சாதியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம, சாதியினால நீ எதையுமே புரிஞ்சிக்காம, ஒரு நிலம் உனக்கு உண்மை உனக்கு கிடையாதுன்னு சொல்றான், ஒரு பொதுவில் இருக்கிற மரம் உனக்கு கிடையாதுன்னு சொல்றான், அந்த சாமி உனக்கு கிடையாதுன்னு சொல்றான். இதை எதிர்த்து நான் ஒரு வாழ்க்கையை உருவாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு எங்க அண்ணன் தலைமையில ஊர்ல எப்படி திருவிழா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி காலனியில ஒரு பெரிய திருவிழா நடந்தது.